ஹாய், இது பார்வையற்ற பாவை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்ன பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா மன வலிமை. அதுதாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஆயுதம். மன வலிமை இருந்தால் மட்டும்தான் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எனக்கு 2 வருஷமாக கண் பார்வை சுத்தமாக போயிருச்சுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மன வலிமை இல்லாட்டினா இந்நேரம் உங்ககிட்ட நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை தானே. ஸோ நம்மளுக்கு மன வலிமை தான் முதல் பாதுகாப்பு. நம்ம வீட்டில் இருந்து எல்லா பெண்களும் வெளியே போகும்போது எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்கட்டுங்க, ஒரு பயமான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணனே ஒரு நிமிஷம் தெரியாது. ஸோ நம்ம மனசை வலிமையாக வச்சுக்கிட்டாதான் அந்த இடத்த நம்ம எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுன்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி இன்னைக்கு பெண்களும் சரி, பெண் குழந்தைகளை பெற்றவங்களும் சரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு நிறைய டான்ஸு, மியூசிக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோமா? அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தற்காப்புங்க. தற்காப்பு கலை அப்படின்றத நாம் ஒன்று கற்று வச்சுருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடி போக முடியும். ஸோ தற்காப்பு கலையை நாம் எல்லாரும் பெண்கள் கற்று வச்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் பேச தயாராகிட்டேன். இதை பற்றி உங்களோட கருத்து, பெண்களை எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இதை பற்றி நிறைய பேசலாங்க. இதுக்காக உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இதை பற்றி நிறைய பேசலாம். டடா.